வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும்போது நான் என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் திரையில ஒருத்தன் செய்கிறேன்னா நான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன். அதனால தான் ஸ்லேஷர் ஃபிலிம்ஸு, இந்த மாதிரியான ஹிட்மேன் ஃபிலிம்ஸு, இது எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்னால் செய்ய முடியல, ஒருத்தன் அதை வந்து திரையில செய்கிறான். அதுதான் ரசிக மனோபாவம். இந்த ரசிக மனோபாவத்தில் எல்லாமே வரும். ஹிட்மேனு, அவன் வந்து சைலன்சர் ஷூட்டில் வந்து பயங்கரமான ஆள், கன்மேன், இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக வந்து ஹிட்மேன் அப்படின் போது அவங்ககிட்ட ஈவி இறக்கமே இல்லை. ஏன்னா அவன் மாட்டிக்குவான், ஈவி இறக்கத்தோடு இருந்தாலும் அவன் மாட்டிக்குவான். அப்படி இருக்கும்போது ஒருத்தவனால் நம்மளுக்கு பாதிப்பே வரலை அப்படின்னும் போது வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து உயிரோடு விடுவான். அப்படி பாதிப்பு வருதுன்னா அவங்கள வந்து தயவுதாட்சணியம் பார்க்காம அந்த ஹிட்மேன் வந்து சாவடிச்சிடும். அதானே இந்த வெப்சீரிஸை பொறுத்தவரையும் ஜாக்கர் வந்து அந்த மாதிரியான கேரக்டர் தான். ஆனால் ஓவராக எல்லாரையுமே காலி பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறது வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறது.